லமகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற தன் உயிரையே தியாகம் செய்த பாண்டவ இளவரசன் யார் தெரியுமா? குருக்ஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன் கிருஷ்ணர் சகாதேவனை கேட்டார். சாஸ்திரப்படி நிச்சயமாக வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும்? அதற்கு சகாதேவன் சொன்னான், 32 லட்சணங்கள் கொண்ட ஒருவரை காளி தேவிக்கு களப்பலி கொடுத்தால் வெற்றி நிச்சயம். இதை கேட்ட கிருஷ்ணர் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் 32 லட்சணங்கள் கொண்டவர்கள் இருவர் மட்டுமே. ஒருவர் அர்ஜுனன், மற்றொருவர் கிருஷ்ணர். அந்த நேரத்தில் ஒரு வீரன் போர்க்களம் வந்தான். அவன் அர்ஜுனனும் நாககன்னி உலூபியும் பெற்ற மகன் அரவான். கிருஷ்ணர் அரவானிடம் கேட்டார், நீ எந்த பக்கத்தில் போராடப் போகிறாய் என்றார். நான் என் தந்தை பக்கம்தான் போராடுவேன் என்றான். மேலும் சிவபெருமானிடம் பெற்ற 3 அம்புகளால் இந்த போரை 3 நாட்களில் முடித்துவிட முடியும் என்றான். அப்போது கிருஷ்ணர் கூறினார், பாண்டவர்கள் வெல்ல 32 லட்சணங்கள் கொண்டவரை களப்பலி கொடுக்க வேண்டும். அர்ஜுனனை பலி கொடுக்க முடியாது. அப்படியெனில் நீ தயார்தானா? அரவான் தயங்காமல் ஒப்புக்கொண்டான். ஆனால் அவன் 2 வரங்கள் கேட்டான். மரணத்திற்கு முன் திருமணம் செய்ய வேண்டும். மரணத்திற்கு பிறகு முழு போரையும் பார்க்க வேண்டும். கிருஷ்ணர் 2ம் ஏற்றுக்கொண்டார். ஆனால் மறுநாள் இறக்கப் போகும் ஒருவரை திருமணம் செய்ய யாரும் தயாராக இல்லை. அப்போது கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்தார். அரவானை திருமணம் செய்தார். ஒரு நாள் அவனுடன் மனைவியாக வாழ்ந்தார். மறுநாள் அரவான் காளி தேவிக்கு களப்பலியாக தன் உயிரை தியாகம் செய்தான். மோகினி அவதாரத்தில் இருந்த கிருஷ்ணர் அரவானின் உடலின் அருகே ஒப்பாரி வைத்து அழுதார். மாங்கல்யமும் வளையலும் அகற்றினார். பின்னர் கிருஷ்ணர் தன் இயல்பான ரூபத்துக்கு திரும்பி அரவானின் தலையை உயிர்ப்பித்தார். அரவான் 18 நாட்கள் நடந்த முழு குருக்ஷேத்திர போரையும் பார்த்தான். இறுதியில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். ஆனால் அந்த வெற்றியின் உண்மையான கதாநாயகன் தன் உயிரையே தியாகம் செய்த பாண்டவ இளவரசன் அரவான்.